குருப்யோ நமஹா நமோ நமஹா. அஷ்டாவக்ர கீதா நிறைய நாளைக்கு அப்புறம் கேப், ஏன்னா பேரலாக கனகதாரா சோஸ்திரம் போய்ட்டுருக்கு, அப்புறம் சரசிஜ தைத்தா அஷ்டகம் அது போயிட்டுருக்கு. அதனால் கொஞ்சம் இது லேட் ஆகிடுது. இது சாப்டர் 6 19வது பகிர்வு. ஃபர்ஸ்ட் வர்ஸ். ஜனக உவாச்ச ஆகாஷவத் அனந்தக அகம் கடவத் பிராகிருதம் ஜகத் இதி ஞானம் ததா ஏதஸ்ய ந தியாகः ந கிரகः லயः. ஏதஸ்ய ததா ஏதஸ்ய ந தியாகः ந கிரகः ந லயः. இது எல்லாம் இப்போது 4 இந்த சாப்டரில் 4 வேர்ஸ் இருக்குது. பார்க்க போகிற 4 எல்லாத்துலேயும் லாஸ்ட் லைன் இதுதான். ஸோ முன்னால் உள்ள விஷயத்தை தெரிஞ்சுட்டோன்னா நான் எதை பற்றணும், எதை விடணும், எதை லயம் பண்ணணும் அவசியமே இல்லை அப்படிங்கிறார். இதான் அர்த்தம். முன்னால் உள்ளது சொன்னால் தான் இதை புரியும். என்ன சொல்கிறார்? ஆகாஷவத் அகம் ஆகாஷவத் அனந்தக. என்னோட சொரூப்பம் என்னது? சச்சித்தானந்தல்ல, ஆகாசம் மாதிரி எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு. பிராகிருதம் ஜகத் கடவத். ஜகத் உற்பத்தி பண்ணப்பட்டது எப்படி? ஒரு பானை மாதிரி. இதுதான் ஞானம், இதுதான் உண்மையான ஆத்ம ஞானம். அப்போ இந்த ஞானம் இருந்த அப்புறம் நான் எதை கொள்ளுறது, எதை விடுறது, எதை லயம் பண்ணுறது ஒன்றும் அவசியம் இல்லை அப்படிங்கிறார். 2வது வர்ஸ். மகோததிஹி இவ அகம் சக பிரபஞ்சக வீச்சி சந்நிபக இது ஞானம் ததா ஏதஸ்ய. நம்ம சொன்ன மாதிரி ந தியாகः ந கிரகः லயः. அகம் மகோததிஹி மகோததிஹி அகம் மகோததிஹி இவ அஸ்மி. நான் மகோததினா என்னது? ஓஷன் மாதிரி நான் இருக்கேன். ச பிரபஞ்சக வீச்சி சந்நிபக. இந்த பிரபஞ்சம் இருக்க, இந்த உலகம் எப்படி இருக்குன்னா அலை மாதிரி இருக்கு. நான் கடல் மாதிரி இருக்கேன், அது அலை மாதிரி இருக்கு. இதுதான் ஞானம். அதனால நான் எதை கொள்ளுறது, எதை விடுறது, இதில் லயிக்கணும். நான் தான் எல்லாம், நான் தான் எல்லாம். அலைகள்லாம் என்னோட அப்பியரன்ஸ் தான் அப்படிங்கிறார். ஓகே. அப்போது 3வது அகம் சக சுக்தி சங்காஷக ரூபியவத் விஸ்வகல்பனா இதி ஞானம் ததா ஏதஸ்ய ந தியாகः ந கிரகः லயः. அகம் சுக்தி சங்காஷக. நான் கிளிஞ்சல் போல. நம்ம பார்த்தா இந்த கிளிஞ்சல் எப்படி இருக்கும்? அது வெள்ளி மாதிரி தெரியும், இந்த வெள்ளிக்காயின் மாதிரி தெரியும். கரெக்டாக? அப்போ அதை என்ன செய்வோம்? அந்த வெள்ளிக்காயின்னு சொல்லிட்டு அதை போய் எடுக்க பார்ப்போம். ஆனால் உண்மையால் இருக்கிறது என்னது? கிளிஞ்சல் தான். ஆனால் அப்பியரன்ஸ் என்னது? வெள்ளி. அதனால சொல்கிறார் இங்கே அகம் சுக்தி சங்காஷக. நான் கிளிஞ்சலை போன்றவன். இந்த உலகமோ ரூபியவத் விஸ்வகல்பனா, வெள்ளி காசை போல தெரியுது அந்த கிளிஞ்சல். இதுதான் ஞானம். இருக்கிறது ஒன்று, தோன்றுவது வேற. இருக்கிறது ஆத்மா, ஜகத்தா தோன்றது. இதுதான் ஞானம். இப்போ தெரிந்த ஞானம் அடைஞ்ச நான் எதை கொள்ள, எதை விடுறது, எதில் லயிக்க வேண்டியது அவசியம் இல்லை. இப்போது என்ன சொல்கிறாருன்னா, முதல் வருஷத்தில் என்ன சொன்னார்? ஆகாஷவத் அப்படிங்கிறல்ல, நான் ஆகாஷம் கடம் அப்படிங்கும்போது அப்போது ஆகாஷம் வேற கடம் வேற. அப்போ 2 தனியாக இருக்குமோ அப்படின்னு வரும்ல. அதை போக்குறதுக்கு தான் 2வதுல என்ன சொல்லிட்டாருன்னா கடல் அலைன்னு சொல்லிட்டார். இப்போ கடல் அலையில் 2மே தண்ணி தான். முதல்ல ஆகாஷம் கடங்கும்போது அப்போ 2 இருக்கா, துவைத்தம் இருக்காங்கிற டவுட்டை போக்குறதுக்காண்டி இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்தார். அது என்னது? கடலும் அலையும் போல 2ம் ஒன்று தான். இப்போ 3வதுல என்ன சொல்லியிருக்காரு? இப்போது 3வதுல என்ன சொல்லியிருக்காரு? 2வதுல கடலோட விகாரம் தானே அலை. அப்போது ஆத்மாவுக்கு விகாரம் உண்டாங்கிற டவுட் வரும். அதனால என்ன சொல்கிறார்? விகாரம்லாம் அல்ல, இருக்கிறது ஒன்று தான், ஆனால் வேறு தான் தெரியறது. எப்படி கிளிஞ்சல் வெள்ளி போல் தெரியறதோ, கயிறு பாம்பு போல் தெரியறதோ, ஸோ ஆத்மாவுக்கு எந்த விகாரமும் கிடையாது. இது கிளிஞ்சல் ஒரு வெள்ளியாக தெளிப்பது மனசோட பிரமையாக இருப்பது அத்வைத்தமே அப்படிங்கிறார். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள்லாம் கொடுக்குறாரு. ஸ்டூடெண்டோட நிலைமைக்கு தகுந்த மாதிரி எக்ஸாம்பிளை கொடுத்து அவன் டவுட்டை அவரே எதிர்பார்த்து அந்த டவுட்டை நிவர்த்தி பண்ணுறார். 4வது அகம் வா சர்வபூதேஷு சர்வபூதானி அதோமயி
இதி ஞானம் ததா ஏத்தஸ்ய ந தியாகக ந கிரகக லயக. நான் எல்லா அகம் வா சர்வபூதேஷு அஸ்மி, எல்லாத்துலேயும் இருக்கிறது நான் தான். ஆனால் எல்லா பூதங்களும் எங்கிட்ட தான் இருக்குது. சரியா? இதுதான் ஞானம். அதனால் நான் எதை விடுறது, எதை பிடிக்கிறது, எதில் லயமாகிறது அப்படிங்கிறார். ஸோ இருக்கிறது எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு இந்த 6வது சாப்டரில் திரும்ப 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 அத்வைத ஞானத்தை கொடுக்குறார். இப்போ அடுத்த போஸ்டிங்கில் வந்து இது வாரத்துக்கு ஒரு போஸ்டிங் தான் போடுறேன். ஏன்னா அடுத்த மற்ற 2 இருக்கிறதுனால எதெல்லாம் இருக்குது நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கோ. கனகதாரா ஸ்தோத்திரம் போட்டிருக்கேன். கனகதாரா ஸ்தோத்திரத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு 5 போட்டிருக்கேன், 5 ஸ்லோகம் போட்டிருக்கேன். இன்னும் நாளைக்கு கழிச்சோ இன்னும் போடுவேன், இன்னும் 1-2 போடுவேன். அப்புறம் நேத்திக்கு தான் இது ஆரம்பிச்சிருக்கேன், என்னது சரஸ்வதி அஷ்டகம் ஆரம்பிச்சிருக்கேன். நேத்திக்கு இன்ட்ரொடக்ஷன் பண்ணி இன்றைக்கி ஃபஸ்ட்டு வருஷம் முடிச்சிட்டேன். அதையும் பாருங்கோ. ஆனந்தமாக இருங்கோ. குருப்பியோ நமஹா. நமோ நமஹா.